ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு அவ வீட்டு முன்னாடி சோகமா நின்னுக்கிட்டு இருந்தா. எனக்கு இப்போ கேக் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா அம்மாவும் அப்பாவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? எனக்கு கேக் இப்போயே வேணும். அங்க திடீர்னு வந்த ரத்த காட்டேரி ஒண்ணு மஹி பக்கத்துல வந்து நின்னுச்சு. மஹி அத பார்த்து பயந்து போயிட்டா. பேயா, என்ன ஒன்னும் பண்ணிடாத. கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் உருவம் தான் பார்க்க பயங்கரமா இருக்கு, ஆனா நான் ரொம்ப நல்லவ. பரவாயில்ல, இருந்தாலும் உன்னை பார்க்க எனக்கு பயமா தான் இருக்கு. இங்கிருந்து போயிடு. என்னை பார்த்து பயப்படாத. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் விழா நடக்க போகுது. அங்க கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம்னு குழந்தைகளுக்கு பிடிச்ச எல்லா உணவுகளுமே இருக்கும். அதான் உன்னையும் அந்த விழாவுக்கு கூப்பிடலான்னு நினைச்சேன். அங்க வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ சொல்றது உண்மையா? அங்க சாக்லேட், ஐஸ்கிரீம்னு எல்லாம் இருக்குமா? நீ என்ன நம்பலாம், நான் சொல்றது உண்மைதான். சரி, அப்போ நான் வர்றேன். நான் எங்க வரணும்? சாயங்காலமா ஊருக்கு வெளியில இருக்க ஆலமரத்துக்கிட்ட வந்து நில்லு. நானே உன்னை விழா நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவங்க ஒன்ன அனுப்ப மாட்டாங்க. சரி சரி, நான் அம்மா அப்பாக்கு தெரியாமலே வர்றேன், நீ போ. அதுக்கப்புறம் ரத்த காட்டேரி அங்கிருந்து தன்னோட தங்கைய பாக்குறதுக்காக அவகிட்ட போச்சு. சீக்கிரமா என் கூட வாயேன். நான் எங்கேயும் வரல. என்னோட பிறந்த நாள் அதுவுமா, சாப்பிட்றதுக்கு எந்த சிறப்பான உணவும் எனக்கு கிடைக்கல. நான் அந்த வருத்தத்துல இருக்கேன். என்னைய எங்கேயும் கூப்பிடாதக்கா. சின்ன வயசுல ஒரு நாள் அம்மா மனுஷ மூளைய நமக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? மனுஷ மூளைய சாப்பிட்றதால நம்ம சக்தி அதிகரிக்கும். அதே நேரம் அந்த மூளை ரொம்ப சுவையா இருந்துச்சு. நீயும் நானும் அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டோமே. இன்னைக்கும் உனக்கு மனுஷ மூளைய தான் உணவா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஊருக்குள்ள போய் ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்தி வர வச்சிருக்கேன். அவ வந்ததும் நம்ம அவ மூளைய எடுத்து சாப்பிடலாம். சரி வாக்கா, அப்ப நம்ம உடனே அங்க போலாம். அதுக்கப்புறம் 2 காட்டேரிகளும் அந்த இடத்துக்கு போச்சுங்க. காட்டேரி சொன்ன பொய்ய நம்பி மகியும் அந்த இடத்துக்கு வந்தா. அந்த பேய் வருது, நாம போய் ஒளிஞ்சு நின்னு அத பயமுறுத்தலாம். அதுக்கப்புறம் மகி அங்கிருந்து வேகமா போய் புல்லுக்கு இடையில மறைஞ்சு உக்காந்துக்கிட்டா. அப்போ அந்த பேய்கள் பேசிக்கிட்டு இருந்தத அவ கேட்டா. அக்கா, அந்த பொண்ணு நிச்சயமா வருவாளா? ஏன் இப்படி சந்தேகமா கேக்குற? அவ நிச்சயமா இங்க வருவா. நான் அந்த அளவுக்கு அவகிட்ட பொய் சொல்லிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ வந்ததும் அவ மூளைய எடுத்து நம்ம ருசிச்சு சாப்பிடுவோம். அப்போ என்னோட மூளைய சாப்பிட்றதுக்கு தான் என்னை ஏமாத்தி இங்க வர வச்சியா? பொறு பொறு, உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் மகி காட்டேரிக முன்னாடி போய் நின்னா. ஏன் இவ்ளோ நேரம்? சீக்கிரமே வர வேண்டியது தானே. உனக்காக நாங்க எவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அம்மா அப்பாக்கு தெரியாம வர சொன்னில, அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, எதுக்காக நீ கையில கத்திய வச்சிருக்க? கேக்கு வெட்டுறதுக்கு கத்தி வேணும்ல, அதனாலதான் வச்சிருக்கோம். நீ ஒன்னும் பயப்படாத. ஓ அப்படியா? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல? உனக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா சொன்னாங்க பேய்களுக்கு மனுஷ மூளை தான் ரொம்ப பிடிக்கும்னு. அது உண்மைதானா? ஆமா ஆமா, அது உண்மைதான். எங்களுக்கு மனுஷ மூளைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்காக மூளையவே எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா எங்க அம்மா மனுஷங்களோட மூளை அவங்க மண்டைக்குள்ள இருக்கும்ல சொன்னாங்க. ஆனா நீ எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. பேய்களுக்கு மனுஷனோட மூளை ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க மூளையெல்லாம் பேய்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக எங்களோட மூளையை எல்லாம் ஊர்ல இருக்க ஒருத்தர்கிட்ட பத்திரமா கொடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு மூளை வேணும்னா என் கூட வாங்க. நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு 10 மூளை வாங்கி கொடுக்கறேன். 10 மூளையா? அப்ப சரி, நாங்க உன் கூடயே வர்றோம். அதுக்கப்புறம் மகி அந்த 2 பேய்களையும் ஏமாத்தி ஊருக்குள்ள இருக்க ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனான். சாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான்.
நீ கவலைப்படாத. இந்த 2 பேய்களையும் என் மந்திர சக்தியை பயன்படுத்தி இப்பவே அழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சாமியார் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்களை விட்டுருங்க. நாங்க இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம். அதுக்கப்புறம் தீயில எரிஞ்ச அந்த பேய்கள் மடிஞ்சிருச்சு. பேய பார்த்ததும் பயப்படாம அத புத்திசாலித்தனமா என்கிட்ட கூட்டிட்டு வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்க. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். நம்மளும் ஆபத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அதை எதிர்த்து போராடுனா ஆபத்து தன்னால ஓடிடும்.